Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா laws of thermodynamics. இது ஒரு பேசிக் கான்செப்ட் இன் thermodynamics. இதுல மொத்தமா ஒரு 4 laws இருக்கு. அதோட டெஃபினேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். So, let's start. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா zeroth law of thermodynamics. இதை வந்து thermal equilibrium lawன்னு கூட சொல்லுவாங்க. இதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா if two systems are each in thermal equilibrium with a third system, then they are in the thermal equilibrium with each other. இதுதான் இதோட டெஃபினேஷன். இப்போ நம்ம இதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட ஒரு 3 சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏபிசி அப்படின்னு ஒரு 3 சிஸ்டம் இருக்கு. இதுல ஏன்றது பி கூடயும் அண்ட் சி கூடயும் வந்து தெர்மலி ஈக்குபிலியமா இருக்கு. அப்படி இருக்கு அப்படின்னா இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பி அண்ட் சி கூட வந்து thermal equilibrium இருக்கும் அப்படின்றது தான் இந்த zeroth law of thermodynamics வந்து நமக்கு ஸ்டேட் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் law of thermodynamics. இதை வந்து law of energy conservation சொல்லுவாங்க. Energy cannot be created or destroyed, only transformed or transferred. மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா இதோடது del U is equal to Q minus W. இதுல வந்து del Uன்றது வந்து change in internal energy of the system and Q ன்றது வந்து heat added to the system and W ன்றது work done by the system. இது எக்ஸ்பிளேஷன் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து டெம்பரேச்சருக்கும் ஹீட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியணும். டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டம்ல இருக்கிற மாலிக்யூல்ஸோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீட்ன்றது அப்படி இல்லை. அது வந்து ஒரு மோட் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், அவ்வளோதான். இப்போ ஒரு இடத்துல டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கு, இடத்துல வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அங்க இருக்கிற அதோட எனர்ஜி வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது இல்லை, அதுதான் நம்ம ஹீட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சிஸ்டம் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 ஸ்டேட் எடுத்திருக்கேன், ஸ்டேட் 1 அண்ட் ஸ்டேட் 2. ஸ்டேட் 1ல எப்படின்னா ஒரு பிஸ்டன் வந்து கேஸை கம்ப்ரஸ் பண்ணதுக்கு ரெடியா இருக்கு. இன்னொன்று இதுல வந்து கேஸை கம்ப்ரஸ் பண்ணி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த எல்லோ கலர் தான் வந்து ஒரு பிஸ்டன், அந்த கீழே இருக்கிற கிரீன் கலர் தான் அந்த கேஸ். ஓகேங்களா? கேஸை கம்ப்ரஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கும், பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்னல் எனர்ஜி இருக்கும். இது ரெண்டுத்துல இருக்க டிஃப்ரென்ஸ் தான் அந்த டெல் யூ. ஓகேங்களா? இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா இப்போ அந்த கேஸ் வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்கா, இப்போ அந்த ஹீட் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னா ஒரு கேஸ் வந்து எக்ஸ்பேண்டபிளா இருக்கு அப்படின்னா அதோட ஹீட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியா தான் இருக்கும். ஆனா நீங்க கம்ப்ரஸ் பண்ண அதோட ஹீட் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அங்க இருக்கிற மாலிகுல்ஸோட வேகம் வந்து ரேபிட் ஆகும். அதனால அங்க வந்து ஒரு ஹீட் எனர்ஜி ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்ப என்னன்னா இப்போ நான் பிஸ்டனை வச்சு அதை கம்ப்ரஸ் பண்ணல, இப்போ அதை அப்போஸ் பண்றதுக்காக அந்த கேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்போசிட்ல அதை புஷ் பண்ணும், அங்க ஒரு ஒர்க்கும் நடக்குது. ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து அந்த ஹீட் ஆடடும் அந்த ஒர்க் டன்னு வச்சுதான் நம்ம அங்க இருக்கிற இன்டர்னல் எனர்ஜியோட டிஃபரன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். The total entropy or disorderness of an isolated system always increase over a time. Heat flows naturally from a hot body to a cold body, not in the reverse. Okay, இது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரோபி அண்ட் ஐசோலேட் சிஸ்டம்னா என்னன்னு தெரியணும். என்ட்ரோபின்னா என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டமோட டிசார்டர்னஸ் இன்க்ரீஸ் ஆகுறது. இப்போ நீங்க ஒரு காஃபி எடுத்துக்கோங்களேன், ஒரு காஃபி ஒரு கப்ல இருக்குன்னா அது ஆர்டரா இருக்குன்னு அர்த்தம். அதே ஒரு ஸ்பில் ஆயிடுச்சு, இன்கேஸ் தரையில பட்டுடுச்சு அப்படின்னா அது வந்து டிசார்டர் ஆயிடும். ஸோ அங்க அந்த சிஸ்டமோட டிசார்டர்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுதான் அந்த என்ட்ரோபி அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? இப்போ ஐசோலேட் சிஸ்டம் பார்க்கலாம். ஐசோலேட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா அந்த சிஸ்டம் இன்னொரு சிஸ்டம் கூட எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்காது, அந்த சிஸ்டம்குள்ளேயே தான் இருக்கும். அதுதான் வந்து ஐசோலேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது. இப்போ அவங்க செகண்ட்ல என்ன சொல்றாங்க, ஹீட் ஃப்ளோஸ் எப்பவுமே வந்து ஹாட் பாடி டு கோல்ட் பாடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு காஃபி கப்பு நீங்க வச்சிருக்கீங்க ஒரு டேபிள் மேல, அது சுத்தி ஏர் மாலிக்யூல்ஸா இருக்கு. ஏர் மாலிக்யூல்ஸோட டெம்பரேச்சர் வந்து காஃபியோட கம்மியா தான் இருக்கும். கரெக்டா? இப்போ அது என்ன பண்ண ட்ரை பண்ணும், சுத்தி வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன் ஆக்க ட்ரை பண்ணும். காஃபி கப்ல இருக்க வரைக்கும் அந்த எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வந்து கன்ஸ்டன்டா இருக்கும், லைக் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒன்ஸ் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெளியே வந்து இன்கேஸ் எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா ஏர் மாலிகூல்ஸ்க்கு அந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரே இடத்துல இருந்த அந்த எனர்ஜி வந்து இப்போ சுத்தி இருக்கிற இடத்துக்கெல்லாம் போயிடுச்சு. திஸ் மீன்ஸ் தட் எனர்ஜி இஸ் டிஸார்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ எப்போவுமே ஒரு ஹாட் பாடியிலும் தான் ஒரு கோல்ட் பாடிக்கு வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும்.
இதுதான் இதோட மீனிங். பார்க்க போகிறது என்னன்னா தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, as the temperature of a system approaches absolute zero Kelvin, the entropy of the system approaches to a constant minimum. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டம்ல இருக்கிற மாலிக்யூல்ஸோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி தான் டெம்பரேச்சர். ஓகே, அப்போ அங்க மாலிகூல்ஸ் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். இப்போ அந்த மாலிகூல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அதோட மூவ்மெண்ட் வந்து குறைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது மூவ்மெண்ட்டே ஆகலை அப்படின்னா அப்போ டெம்பரேச்சர் வந்து ரெடியூசஸ் டு 0 கெல்வின். அப்படின்னா நான் என்ட்ரோபினா என்ன சொன்னேன், ஒரு சப் சிஸ்டமோட டிசார்டர்னஸ் இன்க்ரீஸ் ஆகுறது. மூவ்மெண்ட் இருந்தால் தான் அங்கே டிசார்டர்னஸ் அதிகமாக இருக்கும். அங்கே மூவ்மெண்ட்டே வந்து இப்போ கம்மியாயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த என்ட்ரோபியோட வேல்யூவும் வந்து ஒரு மினிமம் வேல்யூக்கு வந்துடும். இப்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இமேஜில் எல்லா மாலிகூல்ஸுமே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ அங்கே மூவ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இல்லை. ஸோ அங்கே டெம்பரேச்சரும் எப்படி இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். ஸோ அங்கே என்ட்ரோபி இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் இமேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த மாலிகூல்ஸ் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் கூட 0 விட அதிகமாக தான் இருக்கும், என்ட்ரோபி கூட 0 விட அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு டெம்பரேச்சர் வந்து 0 கெல்வினுக்கு கொண்டு வரதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது சில பேர் வந்து இம்பாசிபிள்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த 4 லாஸும் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.